நிகழ்நிலை காப்பு சட்டத்தை உடன் முற்றாக நீக்குங்கள், சட்ட திருத்த குழுவுக்கு தமது நிலைப்பாட்டை அனுப்பியது மன்னிப்பு சபை என்பதாக அந்த செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. நிகழ்நிலை காப்பு சட்டத்தை உடனடியாக முற்றாக நீக்குமாறு வலியுறுத்தி சர்வதேச மன்னிப்பு சபை தமது சமர்ப்பணங்களை நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்துவது தொடர்பான குழுவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. 2024 ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருப்தி அமைப்பது தொடர்பில் அவதானிப்புகள், கருத்துக்கள், பரிந்துரைகளை தமக்கு அனுப்பி வைக்குமாறு நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்துவது தொடர்பான குழுவின் செயலாளர் உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஊடகங்களாக பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இதுகுறித்து அக்குழுவின் செயலாளர் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் பல விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன. அறிவித்தலில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்தல் தொடர்பான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை செயலாளர் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு இலக்கம் 19 ஸ்ரீ சங்கராஜ மாவத்தை கொழும்பு 10 எனும் முகவரிக்கோ அல்லது legal shmoj.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவோ அனுப்பி வைக்குமாறும் கோரப்பட்டிருக்கிறது. அறிவிப்பு வெளியானதன் பின்னர் இதுகுறித்து சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய அலுவலகத்துக்கான உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்று செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவில் 2024 ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்தி வைப்பதற்கான பரிந்துரைகளை அனுப்பி வைக்குமாறு இலங்கை அரசாங்கத்தால் பொது அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அச்சட்டத்தை உடனடியாக முற்றாக நீக்குமாறு வலியுறுத்தி நாம் எமது நிலைப்பாட்டை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்பதாகவும் அந்த பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.